நம்ம அதிசூரன் நடிப்புல கடைசியாக வெளியான குட் பேட் அக்லி நல்ல வரவேற்பு பெற்றது. அவருடைய படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஓரிரு மாதங்கள்ல ஒரு வருடம் நிறைவு பெற போகுது. ஆனா இன்னமுமே அவருடைய அடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்ட AK 64 திரைப்படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகல. படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இதனை கூட அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணல. அவரே ஒரு சில பேட்டிகள்ல வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. படப்பிடிப்பு பிப்ரவரி இறுதியில துவங்கும் அப்படின்னு முன்பு சொல்லியிருந்த ஆதிக் அவர்கள் தற்போது படப்பிடிப்பு மார்ச் அல்லது ஏப்ரல்ல தான் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் இந்த விஷயம் AK ரசிகர்களை கடும் அப்செட்ல உள்ளாக்குனாலும் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் முயற்சிகள் அவங்கள இன்னமுமே உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கு. அதாவது அதிசர் தொடர்ந்து கார் ரேஸ்ல கலந்து கொள்றாரு. தற்போது பாத்தீங்கன்னா அபுதாபில நடைபெறும் கார் பந்தயங்கள்ல அதி தீவிரமாக ஈடுபட்டு வர்றாரு. சமீபத்துல கூட AK அவர்களை நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மீட் பண்ணியிருந்தாரு. அடுத்து மாதவன், ஸ்ரீலீலா, நயன்தாரா அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் தொடர்ந்து இவரை மீட் பண்ணிட்டுமே இருந்தாங்க. இதற்கிடையில நம்ம சிலம்பரசன் கூட மீட் பண்ணாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம AK அவர்களை சந்திக்க SK வந்திருக்காரா. அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்துல நம்ம அஜித் சார் அங்க ரேஸ் கோர்ட்ல மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணது மட்டுமல்லாமல் ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்காங்க. மேலும் கார்களை பற்றி SK விடம் AK அவர்கள் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அங்கு AK அவர்களை சந்தித்தது பற்றியும் அவருடன் நடந்த உரையாடலை பற்றியுமே நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது பத்திரிகை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்திருப்பது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.